HTML CSS சப்போர்ட். ஸோ ஆல்ரெடி நான் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் சேம் நேம் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ டவுன்லோட் பார்த்தீங்கன்னா 4.7 மில்லியன் நோட் பண்ணிக்கோங்க. தென் இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோட HTML இண்டெக்ஸ் HTML இருக்குது அண்ட் தென் என்னோடய CSS ஃபைல் இருக்குது. ஸோ என்னோடய CSS ஃபைலில் 3 கிளாஸஸ் இருக்குது, கிளாஸ் 1, கஸ்டம் அண்ட் வேரியன்ட். ஸோ இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணி நான் என்னோடய எலமெண்ட்ஸை என்னோடய HTML பேஜில் நான் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ கன்சிடர் பண்ணிக்கோங்க, என்னோடய style.css ஃபைலில் ஒரு 100 கிளாஸ் இருக்குது. ஸோ உங்களால் 100 கிளாஸோட நேமையும் ரிமெம்பர் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி பாசிபிள். பாடிங்கிற டேகுக்கு கிளாஸ் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த டேக் நான் கிளாஸ் அப்ளை பண்ணுறப்ப நான் கிளாஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு 30 கிளாஸ் இருக்குது இல்லை 50+ கிளாஸ் இருக்குது அப்படின்னா என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய CSS ஃபைலில் நான் இன்க்ளூட் பண்ண ஃபைலில் என்னென்னலாம் கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் இப்போ வந்து நான் வேரியண்ட்டுங்கிற கிளாஸ் வந்து நான் அப்ளை பண்ணோம். ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி, ஜஸ்ட் ட்ராப் டவுன் மாதிரி நான் என்ன பண்ணுறேன், வேரியேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் ஆகும் ஃபார் ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட். லைவ் SAS கம்பைலர். ஸோ நீங்கள் SAS லாங்குவேஜோட CSS யூஸ் பண்ணுறதுக்கு பதில் SAS லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறவங்க இல்லை லெஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஃபெமிலியரான எக்ஸ்டென்ஷன். இதோட டவுன்லோட் பார்த்திங்கன்னா 1 மில்லியன். ஸோ லைவ் SASஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணிவிட்டு தான் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியும். அது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செட்டிங்கில் லைவ் SAS அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ என்னோடய editor.json வந்து கிடைச்சிருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஃபைல் பாத்தை வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். என்னோடய ரூட் ஃபைல் பாத்தை வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய கரண்ட் ஃபோல்டர் வந்து TypeScript. ஸோ TypeScript அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். தென் இதுக்கு கீழே அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு விச் மீன் ஃபோல்டர். இது வந்து நம்மளோட ஃபோல்டர் பாத். ஃபோல்டர் சேஞ்ச் ஆனாலும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து கம்ப்ரஸ்ட் ஆர் எக்ஸ்பேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஃபார்மேட் இருக்குது. கம்ப்ரஸ்ட்னா மினிஃபைடு வெர்ஷன், எக்ஸ்பேண்டட்னா நார்மல் வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கம்ப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெர்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அதோட எக்ஸ்டென்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா .min.css அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். தென் சேவ் பாத் கொடுத்தாச்சு, TypeScript ஸ்டைல். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் SAS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த SASக்கு கீழே தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். தென் style.scss ஓகே. தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட VS கோடோட பாட்டம் பாரில் வந்து வாட்ச் SAS அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைவ் SAS மாதிரியே வாட்ச் SAS என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணுற SAS கோடை CSS கோடாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து நம்மளோடது இப்போ ரெடி டு வாட்ச். ஸோ இப்போ இது எதில் இருக்குது அப்படின்னா, ஐ திங்க் நம்மளோட பாத் வந்து டிஃபர் ஆகிருச்சு. ஸோ நம்மளோட பாத் வந்து டிஃபர் ஆகிருச்சு. நம்ம பாத் வந்து ராங்காக செட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ரூட் பாத் வந்து ஜாப்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அதனால் அதுக்கு கீழே TypeScript, அதுக்கு கீழே ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேவ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கரெக்டாக உங்களோட ஃபோல்டர் பார்த்த வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கேன். ஸோ மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சிங்கிள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? இப்போ நான் ஒரு டெஸ்டிங்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட margin 0 அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு SAS-உம் CSS-உம் மோஸ்ட்லி வந்து நான் SAS-ல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது கம்பேர் தென் CSS. ஸோ நீங்கள் நிறையா ஃபீச்சர்ஸை SAS-ல் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து SAS லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் என்னோடய SAS ஃபைலில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுறனோ அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, style.min.css. ஸோ அதாவது நான் டைப் பண்ணதை ஆட்டோமேட்டிக்காக டீகோட் பண்ணி
நான் சாஸ் ஃபைலில் என்னென்னலாம் டைப் பண்ணுறனோ அதை அப்படியே சிஎஸ்எஸ்ஸாக மாற்றி அப்படியே இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டார் மார்ஜின். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன டைப் பண்ணியிருக்கனோ என்னோடய மினிமம் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே சேவ் ஆகிருக்கும். ES7 React Redux Graphical Native. தென் நீங்கள் ES மார்க்கெட் பிளேஸ்லேருந்து உங்களால் இதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். தென் இதோட டவுன்லோட் வந்து பார்த்திங்கன்னா 2.1 M. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த எக்ஸ்டென்ஷனில் லாட் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷார்ட்கட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிப்பீட்டடாக சம் ஸ்னிப்பெட்ஸ்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்னிப்பெட்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு 3 கேரக்டரில் வந்து உங்களால் கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அதோட ப்ரிஃபிக்ஸு. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ ரியாக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா IMR அப்படின்னா இம்போர்ட் ரியாக்ட் அண்ட் இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் டாம், இம்போர்ட் ரியாக்ட் டாம் ஃப்ரம் ரியாக்ட் ஃப்ரம் இம்போர்ட் ரியாக்ட் டாம். அண்ட் நீங்கள் வந்து இந்த ஷார்ட்கட்டை வந்து டைப் பண்ணி டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலோ இல்லை என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் கோடையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதோட எல்லாமே வந்து இதில் ரெஃபர் பண்ணிக்கலாம், ரியாக்ட்டுக்கு என்னென்ன ஸ்னிப்மெட்லாம் இருக்குது அப்படிங்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெமோக்கு நான் என்ன கட்டுறேன் அப்படின்னா என்னோடய ரியாக்ட் ப்ராஜெக்டில் நான் வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது கம்போனண்ட்டில் வந்து நான் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் .jsx. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்டென்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ES7 React Redux Graphical React Native Snippets. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரையில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரியாக்ட் டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட டாக்குமெண்டேஷனில் நிறைய கொடுத்துருப்பாங்க, இது எப்படி யூஸ் பண்ணணும். இதை ஸ்னிப்பெட்னா ஒன்றும் இல்லை, ப்ரீஃபிக்ஸாக நம்ம என்னென்னலாம் டைப் பண்ணுவோமோ, அதாவது ரிப்பீட்டடாக எந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கிட்டே இருப்போமோ அதை தான் வந்து ஸ்னிப்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி வந்து HTML பேஜில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் டைப் பண்ணோடனே பாய்லர் பிளேட் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணேன். ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸ்னிப்பெட். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ரியாக்ட் லாங்குவேஜாக இருக்கட்டும், கிராஃபிக்யூலுக்கு யூஸ் பண்ணலாம், ரியாக்ட் நேட்டிவ் ஸ்னிப்பெட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஸ்னிப்பெட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம். இதோட டாக்குமெண்டேஷன் பேஜில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ரியாக்ட் ப்ராஜெக்டில் ஒரு ஃபங்க்ஷனல் கம்போனண்ட்டு கீழே ஒரு ஃபங்க்ஷனல் கம்போனண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனல் கம்போனண்ட் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கம்போனண்ட்டை பேசிக் கம்போனண்ட் க்ரியேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் கம்போனண்ட் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக நான் ஃபுல்லாக டைப் பண்ணாமல் RFC அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து பாப்பப் ஆகுது. அந்த இன்டெலிஜென்ஸில் RFCனா ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட், இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா செப்பரேட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா RFCE அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். ஸோ நான் RFC அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்காக நான் பண்ணுறது கூட நான் ரியாக்ட் இம்போர்ட் பண்ணணும், தென் என்னோடய டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ நான் இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணாமல் நான் வந்து பாட்டமில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா RFCE அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டமில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து நடக்கும். ஸோ இது மாதிரி பேசிக் ஸ்னிப்பெட்டை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1.3 M டவுன்லோட். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனோட யூசேஜ் என்ன, ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் நோட் டெவலப்பராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து API வந்து டெவலப் பண்ணுறீங்க உங்களோட வெப் ஆப்புக்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஆண்ட்ராய்டு ஆப்புக்காக இருக்கட்டும். ஸோ நீங்கள் API டெவலப் பண்ணுறப்ப நார்மலாக இப்போ என்னோடய சர்வர் JS எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஸோ நான் என்னோடய சர்வர் JSல என்ன பண்ணுறேன், என்னோட ப்ராஜெக்டில் நான் வந்து ஒரு API ரெடி பண்ணணும். ஸோ app.get என்னோட ஸோ ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் அதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம போடுவோம். ஸோ இப்போதைக்கு ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா res.send சம் மெசேஜ், என்னோட ஒரு சிம்பிள் ரெக்வஸ்ட் வந்து நான் ரூட்டுங்கிற ஸ்லாஷில் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் என்னோடய சர்வரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். அது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா cd node API cls npm run dev start.
ஸோ என்னோடய சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சர்வர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னோடய ரெக்வஸ்ட்டை வந்து இந்த என் பாயிண்ட்டை வந்து என்னால் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் ப்ரீவியஸாக நிறையா ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய மெயின் என்ன அப்படின்னா, இதோட நேம் வந்து .rest அப்படின்னு சொல்லி முடியணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், நியூ ஃபைல் கொடுத்து test.rest. ஓகே, நேம் வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். ஓகே, test.rest அப்படின்னு சொல்லிட்டு, ரெஸ்ட் மீன்ஸ் ரெஸ்ட் கிளைண்ட். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனோட நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை எப்படி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக கெட் ரெக்வஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக வந்து நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து கெட்டாக போஸ்ட்டான்னு பார்க்குறப்ப நம்ம கெட்டு தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் கெட்டு போட்டுக்கிட்டாச்சு. தென் இது வந்து HTTP URL வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். HTTP. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 4000 நம்ம சர்வர் வந்து ரன் ஆகும். ஸோ 4000. ஸோ ரூட். ஸோ நம்ம வந்து எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அதை அப்படியே விட்டுடலாம். நீங்கள் இதை டைப் பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது வந்து நம்மளோட லோக்கல் சர்வருக்கு ரெக்வஸ்ட் வந்து பாஸ் பண்ணும். ஸோ நான் வந்து ரெக்வஸ்ட்டை வந்து நான் கொடுத்தோன்னே என்னோட சர்வருக்கு என்னோடய ரெக்வஸ்ட்டு போயிடுது. அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் என்ன வரும் அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிள் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற நம்ம ரெஸ்பான்ஸ் மட்டும் வந்திருக்கும். ஸோ எனக்கு என்னோடய ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா HTTP ஓகே 200 ரெஸ்பான்ஸ். ஸோ எவ்ரிதிங் குட். பட் ஆனால் சம் HTML ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். பட் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இது மூலமாக நீங்கள் பண்ணுற ஏபிஐஸை உங்களால் டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நீங்கள் நார்மலாக வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்ட்மேன். ஸோ போஸ்ட்மேன் மூலமாக போஸ்ட்மேனை ஓப்பன் பண்ணி நீங்கள் டேபை ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் உங்களோட ரெக்வஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக வந்து இப்படி டெஸ்ட் பண்ணி போயிடலாம். ஸோ இன்னொரு ரெக்வஸ்ட் நீங்கள் மேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் 3 ஹேஷ் மட்டும் நீங்கள் செப்பரேட் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம், போஸ்ட். பட் ஆனால் மேண்டட்ரி ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் இன்னொரு ரெக்வஸ்ட்டுக்கும் செப்பரேஷன் என்ன அப்படின்னா, இந்த ரெக்வஸ்ட் தான். ஓகேங்களா? 3 ஹேஷ் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக என்ன எக்ஸ்டென்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டைல்டு கம்போனன்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, VS Code ஸ்டைல்டு கம்போனன்ட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ நிறையா எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் ஃபார் ஸ்டைல்டு கம்போனன்ட். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் இல்லை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் நிறையா பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க, நிறையா கம்போனன்ட்ஸ்லாம் வந்து ரியாக்டில் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் நார்மலாக ஒரு டிவ் செக்ஷனில் வச்சுட்டு கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டைல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஸ்டைல்டு கம்போனன்ட் வந்து உங்களோட ரியாக்ட் ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக அதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் சொல்ல முடியாது. ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன், நான் ஸ்டைல்டு கம்போனன்ட் வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ரியாக்ட் ப்ராஜெக்டில் மை செக்ஷனுங்கிறது என்னோடய ஸ்டைல்டு கம்போனன்ட். ஸோ என்னோடய ஸ்டைல்டு கம்போனண்ட்டை வந்து நான் இந்த இடத்துல வந்து மை செக்ஷன் ஸ்டைல்டு செக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டைல்டு கம்போனண்ட்டோட நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சிஎஸ்எஸில் ஒர்க் பண்ணுற ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ சிஎஸ்எஸில் நீங்கள் எது டைப் பண்ணாலுமே ஆட்டோ இன்டெலிஜென்ஸ் ஆகும், உங்களுக்கு பாப்பப் ஆகும், இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் ஸ்டைல்டு கம்போனண்ட்டில் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஏன்னா ஒரே பேஜ், இது வந்து ஒரு TSX டைப்ஸ்கிரிப்ட் பேஜாக இருக்கலாம், இல்லை வந்து JSX பேஜாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து சிஎஸ்எஸோட இன்டெலிஜென்ஸ் வந்து நார்மலாக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் கஸ்டம் கம்போனண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப இது மாதிரி ஸ்டைல்ஸை வந்து அந்த கம்போனண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ அப்ளை பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டம் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து பாப்பப் ஆகும். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, சிஎஸ்எஸில் ஒர்க் பண்ணுற சேம் ஃபீல் உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் டெவலப்பிங் ஒர்க் ஃப்ளோ, ரொம்பவே ப்ரொடக்டிவிட்டியை ரொம்பவே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்.
ஓகே தட்ஸ் ஆல். ஸோ டுடே இல்லை 10 எக்ஸ்டென்ஷன் பெஸ்ட் 10 எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ போனஸாக நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தீம் எக்ஸ்டென்ஷன். ஸோ நான் எப்படி இந்த இப்போ நார்மலாக விஎஸ் கோட் இப்படி இருக்காது. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா விஎஸ் கோடில் கோபால்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கோபால்ட் இல்லை நிறைய தீம்ஸ் வந்து வெளியே அவைலபிளாக இருக்குது. கோபால்ட் நெக்ஸ்ட் அது மாதிரி நிறைய தீம் அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச தீம் பார்த்தீங்க அப்படின்னா கோபால்ட் தீம் அஃபிஷியல். திஸ் ஒன் ஃப்ரம் வேஸ் போஸ். ஓகே, ஆத்தர் நேம் வேஸ் போஸ். ஸோ இந்த தீமில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ரொம்ப நாளாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த தீமோட கான்ஃபிகரேஷன் ஃபைலில் உங்களுக்கு தேவையானதையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ உங்களோட விஎஸ் கோட கொஞ்சம் லுக் பெட்டராக இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். See you guys in the next video.